ராணிப்பேட்டை தொகுதியில் திமுகவிற்கு எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்றும் திமுகவிற்கு வாக்கு செலுத்துவதற்கான கேள்விகளையும் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். அன்பு உறவுகளே, தமிழ்நாட்டில் மனிதர்கள் வாழ தகுதியற்ற நகரத்தில் ராணிப்பேட்டை நகரம் 2வது இடத்தில் உள்ளது. இதற்காகவா நான் காந்திக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதற்காக நான் அமைச்சர் காந்தி அவர்களுக்கு திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வாக்கு செலுத்தணுமா? 40 வருடத்துக்கு முன்னாடி என்னோட பகுதியில் இருக்கிற ஆதி தமிழர்கள் அன்னைக்கும் புறம்போக்கு நிலத்தில் தான் இருந்தாங்க, இன்றைக்கும் அதே புறம்போக்கு நிலத்தில் தான் இருக்காங்க. இதற்காக நான் போய் வாக்கு செலுத்தணுமா அவருக்கு? அமைச்சர் காந்திக்கு இதுக்காக நான் போய் திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு செலுத்தணுமா? தோல் தொழிற்சாலையிலிருந்து வர கழிவு நீர்களால் குடிநீர் மாசுபடுது, பாலாறு மாசுபடுதுன்ற புகாரை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இன்றைக்கி வரைக்கும் அதுக்குண்டான நடவடிக்கை இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அந்த கழிவு நீர்கள் குடிநீரில் கலக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. அதே நீரை தான் இந்த பகுதியில் உள்ள மக்கள் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி தூய்மை இல்லாத அரசுக்கு தான் நாங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தணுமா? அமைச்சர் காந்திக்கு வாக்கு செலுத்தணுமா? உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.